ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீக் நான் ஒரு கேம் வச்சுருந்தேன். என்ன கேம் வச்சுருந்தேன்? டே 1 to டே 6 வரைக்கும் காட் என்னென்னலாம் படிச்சிருக்காருன்னு கமெண்ட் பண்ண சொன்னேன் இல்லையா? அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ரொம்ப ஹாப்பி. ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்ததில் நான் ஒருத்தவங்கள தான் எடுக்கலான்னு இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால நான் 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 பேருமே ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அவங்க நேமை ரீட் பண்ணலாமா? அதினா அண்ட் மில்கி செக்டெக், லிரிஷா, ஜெசிகா பிரேமினி. இவங்க 3 பேரும் தான் அந்த செலக்டட் மெம்பர்ஸ். எல்லோரும் நல்லா தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோடு பண்ணதுனால இவங்க நேமை நான் சொன்னேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் தருவேன். நம்ம வீடியோ யாரெல்லாம் கடைசி வரையில் பார்க்குறீங்க எனக்கு தெரியும். அவங்கள நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க நேமையும் நான் ரீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்லி நான் கேட்டுட்டேன். இப்போ நான் சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்டுடுறீங்களா? காட் என்னென்னலாம் படிச்சுதான்னு நான் சொல்கிறேன். டே 1 பார்த்தீங்கன்னா, ஒளினா என்ன? நமக்கு வெளிச்சம் தரும். லைட் அண்ட் டார்க்னஸை படித்து அதுக்கு டே அண்ட் நைட்டுன்னு பேர் வச்சுருக்காரு. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, ஸ்கையை படிச்சிருக்காரு, அதாவது வானத்தை படிச்சிருக்காரு. ஸ்கையை பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எவ்வளோ க்ளவுட்ஸு, அழகாக பேர்ட்ஸு எல்லாமே அழகாக இருக்கும் இல்லையா? டே 3 கார்டன் என்னென்னலாம் படிச்சிருக்காருன்னா, லேண்ட், சீ, பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸை படிச்சிருக்கார், அதாவது நிலம், கடல், செடிகள் மற்றும் மரங்களை படைத்தார். யாருக்கு பிளான்ட்ஸ், ட்ரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்? இதுலேருந்து வர ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அதுலேருந்து தானே ஃபுட் கிடைக்குது. டே 4 காட் என்னென்னலாம் படிச்சிருக்காருன்னு பார்த்துடலாமா? டே 4 காட் என்னென்னலாம் படிச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? சன், மூன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸை படிச்சிருக்காரு, அதாவது சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களே படிச்சிருக்காரு. யாரெல்லாம் ஸ்டார்ஸை பார்த்துருக்கீங்க? ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக. அது யாராலையும் எண்ண முடியாது. நிலா எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம நைட்டில் இருக்கும் போது பார்ப்போம்ல, ரொம்ப வெளிச்சமாக அழகாக இருக்கும். சந்தானம் நமக்கு லைட்னஸ் தருது மார்னிங்கில். யாரெல்லாம் குழந்தையில நிலா சோறு சாப்பிட்ருக்கீங்க? சரி, 5th டே என்னன்னு பார்ப்போமா? காட் ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸை படிச்சிருக்கார், அதாவது மீன்கள் மற்றும் பறவைகளை படைத்தார். பேர்ட்ஸ்லாம் இங்கே யார் யாருக்கு பிடிக்கும்? பீகாக் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ டே 6 என்னன்னு பார்த்துடலாமா? டே 6 காட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸை படிச்சிருக்காரு, அதாவது மிருகங்களையும் மனிதரையும் படைத்தார். ஹியூமன் பீங்ஸ்னால் யார்? நம்ம தான் ஹியூமன் பீங்ஸ். அனிமல்ஸ்லாம் யாருக்கு பிடிக்கும்? டாக், கேட், எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்குமா? ஓகே, டே 7 என்னன்னு பார்த்துடலாமா? டே 7 நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஹாலிடே. அதுதான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் காடும் ரெஸ்ட் எடுத்தார். நான் எப்போவுமே ஸ்டோரி சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரிஸை நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரி சொல்லும் போது உங்களை சந்திக்கிறேன். பாய்.